ஒரு நாள் அவர்கள் நிழலில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இன்றைக்கு நம் காட்டில் என்ன செய்து மகிழ்வோம்? ஒரு புதிய நீர்நிலையை உருவாக்கலாமா? அதில் எல்லா விலங்குகளும் தண்ணீர் குடிக்கலாம். ஆமாம், இது ஒரு நல்ல யோசனை. ஆனால் இதற்காக நமக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்? நான் வானத்தில் பறந்து நமக்கு ஏற்ற இடத்தை பார்க்கிறேன். அதற்குப் பிறகு நாம் வேலை தொடங்கலாம். அழகான யோசனை. நான் மரங்களில் இருந்து கிளைகளை சேகரிக்கிறேன். அதில் நாம் கட்டுமான வேலைகளை செய்யலாம். நான் மண்ணை தோண்டி பெரிய குழிகளை உருவாக்குகிறேன். நான் இங்கிருக்கும் கற்களை எடுத்துச் செல்கிறேன். அவற்றால் நல்ல தரையில் அடித்துவிடலாம். சரி நண்பர்களே, நான் வானத்தில் பறந்து நமக்கு ஏற்ற இடத்தை தேர்வு செய்கிறேன். அவர்களின் ஒருமித்த முயற்சியால் அவர்கள் விரைவில் ஒரு அழகான நீர்நிலையை உருவாக்கினார்கள். நண்பர்களே, நாம் அனைத்தையும் முடித்துவிட்டோம். இப்போது அனைத்து விலங்குகளும் இங்கே வந்து தண்ணீர் குடிக்கலாம். நாம் அனைவரும் சேர்ந்து ஒருமித்த முயற்சியால் இவ்வளவு பெரிய செயல்களைச் செய்ய முடியும். நாம் எப்போதும் இப்படியே இணைந்து செயல்பட்டால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். நமது நட்பு மிக வலிமையானது. இது எங்கள் அனைவருக்கும் முன்னுதாரணமாக இருக்கும். அவர்களின் உரையாடல் மற்றும் ஒருமித்த முயற்சி மற்ற விலங்குகளுக்கும் ஒரு முக்கியமான பாடமாக அமைந்தது. இந்த கதையின் முடிவு, ஒருமித்த முயற்சியால் எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும் என்ற நல்லெண்ணத்தை முன்வைக்கிறது.